இது வேற ஒன்றும் புரிய மாட்டேங்க. நாளைக்கு வேற இன்டர்வியூ இருக்கு. ஏதாவது புரிஞ்சாவாச்சும் இன்டர்வியூவில் கேள்வி பதில் ஏதாவது சொல்கிறதுக்காச்சும் ஏதாவது தெரியும் போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன தான் பண்ண போகிறோன்னே தெரியல. சார் இப்படி இருந்தால் நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண? என்னப்பா என்ன பண்றீங்க? நாளைக்கு ஒரு இன்டர்வியூ வேற இருக்குன்னு சொன்னேன்ல, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ணண்டே தெரியல. சரி 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 நல்லா படிங்கப்பா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. சரியா? சரிம்மா. நானும் ஒவ்வொரு இன்டர்வியூக்கு படிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன். என்ன வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணண்டே தெரியல. எத்தனை இன்டர்வியூ தான் இப்போ அலைய. இதோட கடைசி நாளைக்கு அட்டன் பண்ணுற இன்டர்வியூ 50வது இன்டர்வியூ. என்ன பண்ணிட்டு தெரில. இதுக்காக வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. எனக்கு மட்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என் கூட வரவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஆனால் எனக்கு மட்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்னன்றே தெரியல. ஏன்பா எப்பயுமே இவ்வளவு நெகட்டிவா இருக்கீங்க? நாளைக்கு நடக்க போறதே உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ப்ரிப்பேர் பண்ணும்போதே அப்படி கேள்வியோட அந்த ஒரு நெகட்டிவா இருந்தீங்கன்னா என்ன எப்படி எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போது அவங்க செலக்ட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ண தான் மாட்டேங்காங்க. இதுவும் அதே போல தான். வேற என்ன பண்ண, எந்த இன்டர்வியூவும் அதே மாதிரி தான் நடக்கும். எனக்கு மட்டும் ஒரு காரியமும் வாய்க்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ண போறேன்னு தெரில. சரிப்பா, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். சரியா? நாளைக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி சரி. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க படிங்க என்ன? நேற்று வேற அவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசி வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சாரு. டைம் வேற ஆகுது, ஈவினிங் ஆச்சு. என்னாச்சுன்னு தெரில, வேலை கிடச்சிச்சா என்ன தெரில. ஆண்டவே தேவதூதர் அனுப்பி எப்படியாச்சும் வேலை கிடைக்கும். என்னண்டே தெரியல. எத்தனை இன்டர்வியூ தான் ஏறி இறங்க, ஒரு இன்டர்வியூலும் வேலை இதுக்கு இந்த இன்டர்வியூ வேலை கிடைக்கும். என்னதான் பண்ணண்டே தெரியல. ஷோ கடவுளே. என்னப்பா, நான் அதான் நேத்தே சொன்னேன், நல்லா ஜோம் பண்ணுங்க. உனக்கு என்ன தெரியும்? நெகட்டிவா நீ வீட்டில் உட்காந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? ஏதோ ஒரு கம்பெனி போய் ஏறி இறங்கினா உனக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிட்டு, நானும் தான் பல கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்னண்டே தெரியலையே சார். இனிமேல் இன்டர்வியூலாம் போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஓ கடவுளே, தலை வலிக்கு எனக்கு. சரி, எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்கு. நீ மட்டும் உனக்கு மட்டும் எப்படி நீ பாசிட்டிவாக பேசுகிற? உனக்கு மட்டும் எப்படி சீக்கிரமே வேலை கிடைச்சி? உனக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீ மட்டும் உனக்கு மட்டும் எப்படி பாசிட்டிவாக கிடைக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்களை விட எனக்கு அறிவு கம்மி தான். நீங்க தான் எனக்கு இன்டர்வியூக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து நான் பண்ணேன். ஆனா அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன். அது என்ன சீக்ரெட்டு? அதை தான் நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றேன். நீங்க காது கொடுத்தே கேட்கல. இன்னைக்கு தான் நீங்க அந்த மனநிலைக்கே வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நானும் வந்து ரொம்ப ஈஸியா இன்னைக்கு வேணா நான் வந்து ஒரு இன்டர்வியூ போனோடனே எனக்கு வேலை கிடைச்சு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா திருமணத்துக்கு முன்பாக நானும் உங்களை மாதிரி தான் எப்பயுமே நெகட்டிவா பேசுற ஒரே ஒரு ஆளு தான். ஆனா இதை பார்த்துட்டு தான் அன்னைக்கு எங்களுக்கு என்னோட ஆவிக்குரிய தகப்பன் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி தந்தாரு. நிச்சயமா இன்னைக்கு கண்டிப்பா நான் அந்த சீக்ரெட்டை, ஏன்னா நீங்களும் கிட்டத்தட்ட எவ்வளவோ இன்டர்வியூ ஏறி இறங்கிட்டீங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை சொல்லி தரலன்னா ஆண்டவர் வந்து ஒருவேளை உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காகவே ஆண்டவர் என்ன அந்த பாதையில் நடத்திருக்காரானே தெரில. நீ கண்டிப்பா வாங்க, நம்ம ப்ரேயர் ரூமுக்கு போவோம். நிச்சயமா அந்த சீக்ரெட்டை நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூ பாருங்கப்பா, அடிச்சு சொல்றேன், நெக்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. ஏதோ சொல்றேன், சரி இருந்தாலும் வா போவோம். ஆனால் என்னன்னு சொல்லிதான். சரி ரைட்டு. எனக்கு இருந்தாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. சரி இருந்தாலும் ஏதோ சொல்கிறேன், நீ சொல்கிறதுக்காக நான் கேட்கேன். சரி, கடைசி ஒரு நம்பிக்கை. சரி வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதோ ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. அப்படி என்ன ரகசியம்? எனக்கு தெரியாத ரகசியம் அப்படி என்ன இருக்கு? ஏன்னா வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறையா உலக பிரகாரமாக படிப்பு பற்றின ரகசியங்கள், இன்டர்வியூக்கெலாம் எப்படி போகணும் அதெல்லாம் சொல்லி தந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ரகசியம் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஆண்டவர் நமக்கு தருவார். சரியா? நான் உங்ககிட்ட பார்த்ததுல என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே வந்து அந்த நெகட்டிவான ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் வந்து நடக்காது, எனக்கு வைக்காது, எனக்கு தெரியாது, எனக்கெல்லாம் என் வேலை கிடைக்காது, இந்த மாதிரி வார்த்தை
வார்த்தைகள் தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டிருக்கேன். ஒரு வசனம் கூட நம்ம யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னு வேதத்துல சொல்லுது. அப்படின்னா என்ன? நான் எதுக்காக நான் பயந்தேனோ அது எனக்கு வந்துருச்சு. நான் எதுக்கெல்லாம் நான் அஞ்சினனோ அதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா. ஸோ அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம அந்த நெகட்டிவா நம்ம அந்த வார்த்தைகள்லாம் பேசுறோமோ, நம்ம நாவனால பேசுறோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு வந்துரும். ஆனா இது வந்து சீக்ரெட் கிடையாது. நான் இது ஒரு சீக்ரெட் சொல்றேன். அப்ப நம்ம வந்து அந்த நம்ம என்ன காரியத்துல நம்ம பயப்படுறோமோ அது நம்மளுக்கு அப்படியே வந்துரும். ஆமா. அதுதான் நம்ம எவ்வளோ அதனாலதான் ஆண்டவரே வந்து 365 டைம் வந்து வேதத்துல நீங்க இப்ப பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க. 365 நாளுக்கும் 365 டைம் ஆண்டவர் வந்து பயப்படாதிருங்கள். அந்த மாதிரி நம்மள தேற்றுறதுக்காகவே ஆண்டவர் வார்த்தை சொல்றார். ஏன்னா பிசாசு வந்து பயத்தை ஒரு ஆயுதமா எடுத்துக்கும். இப்போ நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க வந்து நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறீங்களோ அப்பப்பெல்லாம் பிசாசு வந்து பக்கத்துல கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கும். அதுதான் அவனுடைய வேலையை. முடிஞ்ச அளவுக்கு இதை தடுத்து விட்டுருவோம் அப்படின்னு அவனோடது. நம்ம அந்த சீக்ரெட் என்னங்கிறத பார்க்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவர் வந்து தெளிவா வேதத்துல வந்து சொல்லியிருக்காரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாழ்வுனாலும் சரி சாவுனாலும் சரி அது உங்களுடைய வாயில தான் இருக்கு. நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அதுலதான் அடங்கி இருக்கு. நீங்க என்ன வார்த்தை இப்ப வந்து ஒருத்தன் வந்து அழுகுன பழத்தையே சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுகுன பழத்தோட சத்தை தான் அவன் வந்து எடுத்துப்பான். இப்ப இன்னொருத்தன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மரத்துல இருந்து பறிச்சு அந்த நல்ல கனியை சாப்பிட்டான் அப்படின்னா அதனுடைய சத்து தான் உள்ள போகும். அதே மாதிரிதான் உங்க வாயில இருந்து நெகட்டிவா வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் வந்து நெகட்டிவா நடக்கும். நம்ம இதே வாயில வந்து இல்ல எனக்கு வேலை கிடைக்கும், நான் இப்படிதான், நான் பாசிட்டிவா எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு வேலை தருவாருன்னு விசுவாச வார்த்தைகளா நம்ம பேசும்போது நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கனியை வந்து தருவார். இது வந்து யார் கட்டாயமும் கிடையாது. பிசாசு வந்து பேக் சைட்ல இருப்பான். ஆனா ஏசப்பா வந்து நம்ம கிட்ட சாய்ஸ் கொடுத்துருக்காரு. முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம நாவல இருந்து பாசிட்டிவா வரணுமா இல்ல நெகட்டிவா வரணுமா அந்த வார்த்தையை முடிவெடுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வாயிலேருந்து எதை நம்ம புசிக்கிறோமோ எதை நம்ம சொல்றோமோ அதை தான் நம்ம புசிக்கிறோம். இத்தனை நாள் நீங்க வந்து நெகட்டிவா பேசுனால அந்த நெகட்டிவான கனியை புசிச்சிங்க. ஆனா நான் வந்து பாசிட்டிவா பேசுனால ஆண்டவர் வந்து எனக்கு அதை பாசிட்டிவ் தந்திருக்காரு. இன்னைக்குதான் நான் இப்ப கொஞ்ச நாளா தான் நான் எனக்கு வந்து இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பாசிட்டிவா பேசுறேன். முன்னாடி நான் இதை விட நான் பல மடங்கு நெகட்டிவா தான் இருப்பேன். இந்த இதுன்னு இல்லை, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி எதுலனாலும் ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசுல இருந்து இதுன்னு இல்லை, ஒரு சின்ன பொருள் இப்போ ஒரு துணி கடைக்கு போறோம், மனசுல இருந்து போகும்போதே எனக்கு இங்க எல்லாம் என்ன சட்டை கிடைக்க போகுது, எனக்கு இங்க என்ன ட்ரெஸ் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன்னா உண்மையாலுமே அங்க பாக்குற ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிக்காம தான் இருக்கும். இங்க இருந்து போகும்போதே எனக்கு இன்னைக்கு இந்த தேவைக்கு எனக்கு இந்த பட்ஜெட்ல எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா பாசிட்டிவா இங்க இருந்தே விசுவாசமா அறிக்கை பண்ணிட்டு போனேன்னா ஆண்டவர் எனக்கு தருவார் நான் நினைச்சிட்டு போனேன்னா எனக்கு அந்த இடத்துல நடக்கும். இது வந்து இந்த இன்டர்வியூக்கோ படிப்புக்கோ இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரி, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு தாட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த ஒரு பயம் தான். அதனால தான் அப்படி சரி இன்டர்வியூ போனால் நம்மளுக்கு தான் கிடைச்சிருவோமே, நம்ம தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமே, நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையும் இருந்துச்சு. அந்த சேம் டைம் வந்து அந்த ஒரு வாயில சொன்னதுனால வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சரி இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன், சரி ரைட்டு, இப்போதான் தெரியுது அது வந்து நம்ம வாயில என்ன கன்வின்ஸ் பண்றோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரி இனிமே நான் வந்து பாசிட்டிவா பேசி பழகிறேன். சரி சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்க, இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அநேக நேரங்கள் வந்து எனக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இதுல எப்படி நான்லாம் இதுல எப்படி முன்னேற போறேன், என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அது வந்து நம்ம வாயில இருந்து நம்ம என்ன சொல்றோமோ நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. நம்ம வாயில சொல்ற வார்த்தை தான் அது வந்து நம்மளை வந்து உயிர்ப்பிக்கும். நடக்காதுன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நடக்காது. நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அது ஆண்டவர் நம்ம சாய்ஸ் வந்து நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. நீங்களும் எப்பவுமே ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, எனக்கு இது நடக்கும், ஆண்டவர் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசத்துல நீங்க அந்த காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வந்து அந்த காரியத்தை ஒரு ஜெயத்தை தருவாங்க.
விசுவாசத்துல மட்டும் இருந்துக்குங்க. கண்டிப்பா விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். நான் விசுவாசம் இல்லாம எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு ஆண்டவர் காரியத்த நிச்சயமா என் வாழ்க்கையில நடத்துவாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நீங்க அந்த காரியத்த செய்யும்போது, எல்லா காரியத்திலும் உங்க வேலையா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம். எல்லா காரியத்திலயும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு மிகப்பெரியதான ஒரு ஜெயத்த தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் தாமே உங்களுடைய நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி சிறப்பு பண்ணுவார். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெமிமா விக்டர்ன்ற சேனல். எங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, நீங்கள் பாருங்கள். முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போட, வாரத்துக்கு நாங்கள் ஒரு வீடியோ வச்சு நாங்கள் போட வந்து நாங்கள் பிரயாசப்பட்டுட்ருக்கோம். நிச்சயமாக வந்து எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய நாங்கள் செய்கிற ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அநேகருக்கு, உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செய்தி வந்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.